வாங்க வாங்க வாங்க. எழுபத்தி 6வது குடியரசு தின விழாவுக்கு வருகை தந்துள்ள ஊர் தலைவர் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பி. தாய் வாழ்த்து நீராறும் கடலெழுத்த நிலமணந்த கெதிலெழுதும் சீராறும் பதனமன திகமணந்த கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த தாவிடன திருநாளும் தெக்க சிறு தினங்களும் தனித்தனது திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலக இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே ஒன் சீரிழமை சில மறந்து மறந்து வாழ்த்துதுமே 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 கொடியேற்றுதல். தாயின் மணிக்கடிப்பால் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாய் மணிக்கொடிப்பால் ஓமிகி வந்ததோ கம்பம் அதை உச்சியின் மேல் வந்து நாளிடமென்று வாங்கி எழுதிய திகழும் பட்டொலி வீசி தரகுதுங்காறு தாய் மணிக்கொடிப்பால் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாய் மணிக்கொடிப்பால் கம்பத்தின் கீழ்ந்த காலில் எங்கும் தனறு வீரர் பெருந்திர கூட்டம் நம்பல் கூறிய வீர தங்க நல்லூர் நீண்டும் கொடியனை காப்பாய் தாய் மணிக்கொடிப்பால் தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாய் மணிக்கொடிப்பால். உறுதிமொழி. இந்தியா எனது நாடு. இந்தியா அனைவரும் என்னிடம் பெறுகிறார்கள். நாட்டை நான் பெரிதோர் நேசிக்கிறேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திட உழைந்து விட்டேன். அவர்கள் நலமும் வளமும் பெறலாம் என்றும் மகிழ்ச்சி காண்கிறேன். அனைவருக்கும் லட்சிய வணக்கங்கள். லட்சியம் எனும் வேர் போட்டு முயற்சி எனும் தண்ணீர் ஊற்றி முடியும் என்று ஒருமித்தால் வெற்றி எனும் மரம் வளரும். நண்பா, உயர பறக்க ரெக்கைகள் தேவையில்லை. ஒரே லட்சியம் இருந்தால் போதும். லட்சியம் முனை கூட்டி செல்லும். என்னுடைய முயற்சிகள் எல்லாம் என் வாழ்நாள் லட்சியத்தை அடையவில்லை. லட்சியம் என்பது நட்சத்திரம். அதை கைக்குள் அடக்க முயன்றால் தோல்வி நிச்சயம். அதையே புல முயற்சியுடன் பின் தந்தால் வெற்றி நிச்சயம். 1000 முறை முயற்சித்தாவது என் லட்சியத்தை அடைய வேண்டும். மாணவனே, நாம் கற்கும் கல்வியை நம்மை ஓய்ந்தெடுக்க அடைய செய்யும். இப்பொழுது நமது லட்சியம் சிறப்பான கல்வியை கற்பது மட்டுமே. லட்சியம் இல்லாத வாழ்க்கை முள்ளில்லாத கடிகாரம் போன்றது. எனவே நாம் ஒவ்வொருவரும் லட்சியத்தோடு பயணிப்போம். நல்ல இடத்தினை அடைவோம். எனக்கு ஒரே கல்வியை கற்போம், பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் புயலன். அம்பேத்கர் பொன்மொழி. உலகில் யாரும் தெய்வீக குழுவுடன் தேர்வு இல்லை. ஒவ்வொருவருக்கும் அவர் முயற்சிகளை பொறுத்து தான் வீழ்ச்சியோ முன்னேற்றமோ தேவைப்படுகிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம்.
குடியரசு தேசம் நம் தேசம் புகழ் ஓங்கி ஒளி வீதும் பாரதத்தை ஓங்கி ஒளி வீதும் பாரதம் அன்பின் வழியில் நாம் செல்கிறோம் அகிம்சை வழியில் நாம் வென்றோம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அல்ல அல்ல இல்லாத அச்சர பாட்டும்தான் கல்வி. அறிவேனும் புத்தகத்தை தரக்க உதவும் ஒரே சாவிதான் கல்வி. அறியாமையே அகத்தி காட்டும் அடுப்பதற்குதான் கல்வி. வீட்டையும் நாட்டையும் காப்போம். கல்வி என்பதே கடலரை நம்பிக்கையுடன் நீந்துவோம். கல்வி பெறுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கனவு காணுங்கள், திட்டமிடுங்கள், செயல்படுங்கள். கனவு காண்பவர்கள் அனைவருமே தோற்பதில்லை, கனவு காண்பவர்கள் மட்டுமே தோற்கிறார்கள். சிந்திக்க தந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை, துன்பங்களை சந்திக்க தந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. பொன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே பார்த்து எதிர்காலத்தை நினைத்து விடாதே. ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு. ஆண்டவன் சோதிப்பது இல்லையும் அல்ல. உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், நமது இறப்பு ஒரு சம்பவமாக இருக்க வேண்டும். அந்த உருவாக்கும் போது விற்பல் பார்க்கும் மனிதம் இல்லை, மரமும் இல்லை, ஒரு சொட்டு நீரும் இல்லை. நாளைய தலைமுறை பாதுகாக்கும் பணம் மட்டும் மருந்து என்றால் நீரே அமிர்தம், நீரே இல்லாத உலகம் சுருக்காது. தண்ணீர் ஓர் விலை பெற்ற ரத்தினம் சிந்தும் அனைத்து முத்துக்கள் ஒவ்வொரு நாளிலும் உறுதியேற்போம். அதனை செம்பை இது லட்சியம். தண்ணீரை செம்ப பூமியை காப்போம். கூலியல் உணவாக முடிக்கின்ற. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் எங்கள் நூலகத்தின் சிந்தனைகள் பற்றி கூற வந்துள்ளேன். ஒரு நூலகம் திறக்கம் படும்போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படும். வீரம் விளையாது போர்க்காலத்தில் நல்ல மரங்கள் பூப்பது நூலகம் நம்ம ஏமாறுதல் சிறந்த நண்பன் புத்தகம் மட்டுமே. நூலகம் பல அறிஞர்கள் வாழும் இடம், நல்ல புத்தகங்கள் நல்ல எங்களை உருவாக்கும். புத்தகம் மூட நம்பிக்கை போக்கும் மருந்தே. புத்தகம் நிறைந்த வீடு நல்ல, மலர்கள் நிறைந்த தோட்டம் இதனை மனதில் கொண்டு நமது தமிழக அரசு வாசிப்பு இயக்கத்தினை பள்ளிகள் தோறும் ஆரம்பித்து உள்ளது. நூலை நடை ஓடி பறை புத்தகங்கள் எங்கள் பள்ளியில் தினம் நூலகத்தை நாங்கள் வாசிப்போம். இந்த வாய்ப்பு அளித்த நமது தமிழக அரசுக்கு நன்றிகளை தெரிவித்து நம் ஊரிலும் ஒரு நூலகம் அமைப்போம். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு புத்தகம் இருந்து பரிசாக அளிப்போம். நாளைய உலகம் எங்கள் கையில் உள்ளது. எனவே நம் கையில் புத்தகத்தை ஏந்தி நாளைய உலகம் அறிவே மாயமாக்குற நல்ல புத்தகத்தை சிறந்த மாணவனை உருவாக்கும். பெரிதாக படிப்போம், பெரிதாக வாழ்வோம், படிப்போம், பண்பாடு என கூறி என்னால் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். என் பாரதம். அனைவருக்கும் வணக்கம். எனது தாய்நாடான பாரதம் இணையற்ற அழகும் கலாச்சார செழுமையும் வரலாற்று சிறப்பும் கொண்ட நாடு என் நாடு. வெற்றிலையில் ஒன்றுமே மிகுதியான நாடு. மொழிகள் மற்றும் மதங்கள் நிறைந்து காணப்பட்டாலும் ஒன்றுமைகள் வாழும் பூமி இது. பனிப்படர்ந்த இமயமலை, தெற்கு மாறிமுண்டு, கடலும் சங்கமிக்கு இடம். கொடியும் கொடியும் தேசிய கொடியும் காட்டில் நாடும் மூவன கொடி. காக்கி பச்சை வெள்ளை இதுவே எங்கள் கொடி வண்ணம். காக்கி வண்ணம் தேகத்தை வண்ணம், ஒற்றை வண்ணம் உண்மை பச்சை வண்ணம், பசுமை வண்ணம் நடுவே மதுவே இதுவே எங்கள் கொடி. பிறந்தோம் தினம் தினம். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது எனக்கு பிடித்த தலைவர் நேரு அவர்களை பற்றி பேச போகின்றேன். நேரு இந்தியாவின் முதல் விடுதலை போராட்டத்தின் வீரர் ஆவார். இவர் இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார். நேரு 1989 ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி பிறந்தார். நேருவுக்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். நேருவிடை பிரிந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறார்கள். அதுபார் ரோட் மேல காருக்குள்ள யாரு நம்ம நேரு. நேரு என்ன சொன்னாரு? நல்லா படிக்க சொன்னாரு. நான் நல்லா படிச்சேன், நாட்டுக்காக வர சொன்னது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சமாரில் நாம் எதிர்த்து நின்ற போதிலும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக என்ன நம்மை தூறு செய்த போதிலும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சை வாங்கி வந்து வாழ்க்கை பொற்றுவிட்ட போதிலும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழத்து விட்ட போதிலும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில். நன்றி, வணக்கம்.
கல்வி அனைவருக்கும் ஆதார் தமிழில் செய்யும் அதனை கழிக்கவும் ஆணும் பெண்ணும் நிறைந்தே உழைக்க சொல்லவும் உலகிற்கு தேச கல்விக்கு குடும்ப கல்வியே ஆணிவர் படிப்பு வளர வளர பாவம் தளர்ந்து போகும் உழவு குலத்தில் கையில் எடுக்கும் பெண்கள் எழுதுபவரை கையில் எடுக்க வேண்டும் முதலீட்டை தங்கத்தில் போடாமல் நம் வீட்டில் இருக்கும் பெண் குழந்தைகளை படிக்க வைத்தால் நம் தலைமுறையை தலைத்து ஓங்கும் பட்டங்களால் சட்டங்கள் செய்யும் மாறினில் பெண்கள் டாக்டர் முத்துலட்சுமி முதல் பெண் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக திகழ்ந்தார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அறிவியாயிருந்து அறிவியால் பார்த்து அறிவியாயிருந்து சுதந்திர பெற்றம் குற்றங்களை குறைப்போம் குன்றன வளர்ப்போம் ஒற்றுமை வளர்ப்போம் வாங்கி விற்போம் குற்றங்களை குறைப்போம் குன்றன வளர்ப்போம் திட்டங்களை போடுவோம் சரித்திரம் பரப்போம் அறிவியல் ஆய்வு செய்து அறிவத்தை வெல்வோம் கணிப்பொறி வைத்து காலத்தை வெல்வோம் ஏவுகணையை படைத்து எங்கு செல்வோம் பாரத பெருமை எங்கு காப்போம் பிறக்கும் குழந்தையை படிக்க சொல்லும் பெருமை பெற்றுவோம். நன்றி, வணக்கம். Good morning everyone. My name is Viveka. Very first I wish you all a very happy Republic Day. Republic Day is celebration on 26th January. It is a proud day for us. It has been constitution of our country. Came into our it is National Festival of India. We celebrated with the Republic Day is hosted every year on this day. This day teaches us to live my India and Indian. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று மகாகவி பாரதியாரை பற்றி பேச போகிறேன். மகாகவி பாரதியார் ஒரு சுதந்திர போராட்ட வீரராவார். மகாகவி பாரதியார் 1882ஆம் ஆண்டில் பிறந்தார். அவர் ஒரு தமிழ் கவிஞர். அவரது தந்தை சின்னசாமி, தாயார் லட்சுமி அம்மாள் ஆவார். அவர் தேசிய கவி என்று. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்லும் கலைஞர்கள் சிலவற்றை கூறவில்லை. மாணவர்களை பள்ளி செல்லும் அனைத்து குழந்தைகளையும் பள்ளியில் சேர்க்க வேண்டும். நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோரை மதிக்க வேண்டும். பிறரிடம் பேசும்போது மரியாதை மிகுதியான வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். வகுப்பு நடவடிக்கைகளில் சுறுசுறுப்பதாக இருந்திட வேண்டும். நமது அறிவாற்றலை பெருக்கும் வகையில் பல தரப்பட்ட புத்தகங்களை பெருக்க வேண்டும். பிரச்சனை தீர்க்கும் திறனை வளர்க்க வேண்டும். நியாயமான தீர்ப்பை கண்டறிய கற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் பிறரின் நல்ல குணங்களை பாராட்டும் மனப்பண்ணையை வளர்த்துக்கொள்ள வேண்டும். பொதுமக்களை பாதுகாக்கும் நாம் அனைவரும் மதிக்க வேண்டும். தனிப்பட்ட சுகாதாரம், கை கழுவுதல், முடிப்புகளை சுத்தம் போன்றவை முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். மாணவர்கள் அனைவரும் பள்ளிக்கு பெருமை சேர்ப்போம் என கூறி என்பதை முடிக்கின்ற. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நீங்களும் நான் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி கூற முக்கிய முகிலும் கற்க நன்றோர் யோக்கியம். ஔவையார் யாழ கல்வியப்பட்டது கல்வியை பெற ஆண்டு படிக்காமல் இருப்பதை இதை பிறக்காமல் இருப்பதை எல்லாம் கல்வி ஒன்றுதான் மனிதன். பிறப்பில் இருந்து இழப்பு வரை கூட வரும் தீய பண்புகளை தீர்த்திடும் கல்வி. கற்கையின் கசிப்பு கற்றைப்பில் இழுப்பு. கல்வியை கற்றவனை எதிர்காலத்தில் நாட்டை ஆளும் வல்லமைப்படுத்துவனே ஆகிறான். எடுத்தால் குறைவதும் செல்வம், கொடுத்தால் வளர்வது. கல்வியை கிராமத்தின் வளர்ச்சி. கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் உள்ளது. கல்வி அறிவு திறமை தந்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கும். கற்றலும் கல்வியும் கல்லாரும் உலகம். கல்வியை கற்ற அறிவியல் ஒரு நாட்டின் கல்வமாகும். கையில் உள்ள பொருட்களாலும் கற்ற கல்வி போகாது. கல்வியை மட்டுமே மதிப்போம். இயல்பு பசுக்கு அன்னைக்கு கல்வி படித்த மனிதனே வாழ்வில் ஒழுங்கு பெறுகிறார். தற்கு மாறு தினம் பெரும் வளர்க்க வேண்டும். மாணவர்களே, நம் பள்ளியும் நம்ம கொட்டாயம் கிராமங்கள் நமக்கு நல்ல இடமும் நல்ல சூழ்நிலை அமைத்திருக்கிறார்கள். நம்ம பயன்படுத்தி நல்ல கல்வியை பெறும் என கூறியுங்கள். உண்மையாக நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் நேதாலே வணக்கம். நான் இங்கு மாவட்டம் சூழ்நிலை தாலுக்கா எதுக்கு மாநில நேர்த்தலை பங்கு முக்கியமானது. இவர் இளைஞர் துப்பாக்கி பயிற்சியாளருக்கு போருக்கு நிதி திருத்த பங்கு முக்கியமானது. நீலகண்ட பிரம்மாண்ட சுதேச இயக்கத்தில் இவன் முக்கியமான தலைவர் இருந்தார். இவன் சாய்ப்பாடியான நானியா மற்றும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மனம் சேர்ந்து உதவித்தார் என்பது ஒவ்வொருக்கும் அவசியம் இருக்கிறது. நம் காலகட்டத்தில் பலரும் விலங்குகள் சூழ்நிலையங்கள் நடந்து கொள்கின்றனர். மனிதர்கள் பலரும் விலங்குகள். நன்றி, வணக்கம். யார் பாராட்ட
ஊட்டிய புதுமைக்குரிய மாணவியர்கள் பாராட்டப்பட்டு ஒரு மயிலாடுதுறை மாவட்டம் பிள்ளையாடி என்ற ஊரிலும் கல்விக்காவை வாழ்ந்த இந்திராகாந்தி எதிராக எதிர்ப்பு அறவழியில் பிள்ளையாடி வெள்ளியம்மை புத்தகத்தில் புத்தகத்தை திறந்து பெத்தகம் நீளம் புத்திமதி சாமி வேடன் பேசுங்களே இங்கு எங்களுக்கு அனைத்து ஆசிரியர்களுக்கு காலை நான் சாமி வேடந்தார் உரை நிகழ்ச்சி சாமி வேடந்தார் சமுதாயார் இந்தியாவின் பெற்றவர் எழுத்தாளர் அறிஞர் சன்னரை ஆவர் துறை மாணவர்களை அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கூடம் போகலாம் வாங்க. 5 மணம் வேலை செய்ய நெஞ்சில் 5 தினம் வாழ்வதற்கு நெஞ்சில் கொஞ்சம் கொடு வளர்ந்த கொடி என்ன அர்த்தமிடு அறிவு கொடு. அனைவருக்கும் வணக்கம். சுப்பிரமணிய பாரதியார் பற்றி பேச வந்துள்ளேன். கவிஞர், எழுத்தாளர், இதழாசிரியர், விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். கவிதையில் சிறந்து விளங்கியதற்காக இதற்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. டிசம்பர் 11, 1882ஆம் ஆண்டு சின்னசுவாமி ஐயர், இலக்குமி அம்மாள் இருவருக்கும் மகனாக பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை திருநெல்வேலி மற்றும் வாரணாசி ஆகிய இடங்களில் பயின்றார். பாரதி நவீன தமிழ் இலக்கியத்தின் முன்னோடிகள் ஒருவராக கருதப்படுகிறார். இவர் மகாகவி என்ற துணைப்பெயரை கொண்ட அறியப்படுகிறார். நன்றி, வணக்கம். தேசியா ஜான்சராணி பற்றி பேசுகிறேன். நவம்பர் 19, 1828 வாரணாசியில் பிராமண குடும்பத்தை சேர்ந்த மௌரியபந்த பகிரதிபாய் தங்களுக்கு பிறந்தவர் ஜான்சராணி. இவருக்கு பெற்றோருக்கு பெயர் மணிகர்ணிகர். 1858 ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி இரவு நேரத்தில் மகளுடன் 17 தாண்டி தப்பித்தார். அதிகம் பெண்களை கொண்ட பாதுகாவலத்தின் கருவில் பாதுகாப்புடன் ஜான்சராணி நகரத்தை விட்டு நீங்கினார். ராணியின் வீரமும் முயற்சி அவரை இந்திய தேசிய இயக்கத்தில் என்று கூறப்பட்டார். இவர் 1858 மாதம் அனைவருக்கும் வணக்கம். இந்திய குடியரசு நல்வாழ்த்துக்கள். 1946 ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் 1900 டிசம்பர் மாதம் 9ஆம் நாள் காங்கிரஸ் கட்சியால் இந்திய அரசியல் நிர்ணய சபை கூட்டப்பட்டு அதன் தற்காலி தலைவராக சச்சிதானந்த சிங்கா என்பவரை நியமித்தது. ஆகஸ்ட் 15 இந்தியா 1947 இந்திய விடுதலைக்கு பிறகு ராஜேந்திர பிரசாத் தலைவராக நியமிக்கப்பட்டார். அனைவருக்கும் வணக்கம். பாரதியார் கவிதை பற்றி கூற வந்துள்ளேன். மனதில் உறுதி வேண்டும், அக்னியில் எய்மை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நினைன பொருள் கைப்பட வேண்டும், கனவு மைப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தனிநிலை பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், மானம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கேற்ப சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். சுத்தமான காற்று, தூய்மையான தண்ணீர் மற்றும் உணவு ஆகியவை நம் வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை. சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் முக்கிய கடமை மற்றும் பொறுப்பாகும். சுயன பூமி மனிதனுக்கு தரும் சிறந்த வாழ்க்கை என்பதற்கேற்ப வளமான சுற்றுச்சூழல் சிறந்த வாழ்க்கையை அளிக்கிறது. இயற்கையோடு இணைந்து வாழ என்ற பருவம் கேட்ப நாம் சுற்றுச்சூழலை பாதுகாத்து இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும். நம்மை சுற்றியுள்ள நிலம், நீர், காற்று என அனைத்தும் மாசடைந்து வருகின்றன. சுற்றுச்சூழல் மாசுபாட்டில் பெரும் பங்கு வகிப்பது தொழிற்சாலை கழிவுகள் மட்டுமே. நாட்டின் தூய்மை நமக்கெல்லாம் பெருமை என்று பல்வழி
வகிக்கும் முனிரத்னம் என்போர் பசு வயிற்றிலிருந்து 52 கிலோ பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றியுள்ளார்கள். அண்மையில் யானை வயிற்றிலிருந்து நெகிழி கழிவுகளை வெளியேற்றப்பட்டதை அறியும். மக்களை உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் பையில் வைத்து போடுவதை தவிர்க்கும். பிற உயிரினங்களுக்கு அது பிளாஸ்டிக் என்பது தெரியாது, உணவுடன் சேர்த்து உண்ணும். என்னை போன்ற ஒரு 9 வயது சிறுமியார் கடலிலிருந்து எண்ணெய்க்குள்ள நெகிழி கழிவுகளை சேகரித்து ஆராதனா அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருந்தார். மத்திய அரசும் மாநில அரசும் அதிக அக்கறையுடன் பல விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்துகிறது. இந்த சான்றிதழ்களாவே நாம் ஒவ்வொருவரும் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என உறுதியேற்போம். நம்முடைய சுற்றுச்சூழல் ஆரோக்கியமற்றதாக இருந்தாலும் ஆரோக்கியமுடையதாக இருந்தாலும் மனித வளம்தான் அதற்கு முழு முதல் பொறுப்பு என கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ வேலுச்சா பற்றி கூற வந்துள்ளேன். நான் வேலுச்சா தமிழ்நாடு 18ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் சிவகங்கை பகுதியின் மற்றும் பிரித்தானி கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய போராடிய தலைவி இவரை இந்தியாவின் பெண் விடுதலை போராட்ட வீரங்கனை ஆவார். 1730ஆம் ஆண்டு ராம்நாத் சாம்ராஜ்ய மன்னர் செல்லும் விஜயராவ் சங்கந்தி முத்தாருக்கு ஒரே பெண் மகளாக பிறந்தார். ஆண் அரசு போல வளர்க்கப்பட்ட ஆயுத பயிற்சி பெற்றார். பல மொழிகளை கற்ற 1793ஆம் ஆண்டு வேலுநாச்சியார் பேட்டை மரணத்தார். நாச்சியாருக்கு துயரம் அதிகமாக அதனால் வில்பாசாமலை தங்கினார். போராட்டங்களை நடத்தி நாட்டை மீட்ட வேலுநாச்சியார் டிசம்பர் 25, 1796 அன்று இறந்தார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் இப்பொழுது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆவார். டிசம்பர் 3, 1884ஆம் ஆண்டு பீகார் மாநிலத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் நவதேவ் சாகி மற்றும் கமலேஸ்வரி தேவி ஆவார். கல்வியில் சிறந்து இலங்கையவர் சட்ட கல்வியில் முனிவர் பட்டம் பெற்றார். பின்னர் இவர் வழக்கறிஞர் பணியை திறந்து மகாத்மா காந்திகளின் கொள்கை ஈடுபாடு கொண்டு ஒற்றுமை இயக்கத்தில் சேர்ந்தார். 1942 66 வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தில் கலந்து கொண்டு முன் கைது செய்யப்பட்டு 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்றார். இந்திய குடியரசுத் தலைவர்கள் வரலாற்றில் அப்போது எந்த முறை 1950 1952 இந்த ஒரே குடியரசுத் தலைவர் என்ற சிறப்பு இவருக்கு உண்டு. இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை இவருக்கு வழங்கி கௌரவிக்க 1963ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி காலமானார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன். அழிவை தருவது அணுகும், ஆபத்தை தருவது காகும், இருக்க வேண்டியது தருவது, இருக்கக்கூடாது பழகும், உயிருக்கு உழைப்பு, கண்கணாக தேவம் தொத்து, செய்ய வேண்டியது செய்யக்கூடாது தேவை, நம்பக்கூடாது வசதி, நம்மிடம் வருவது வாய்ப்பு. அனைவருக்கும் வணக்கம். காலத்தில் பணம் இல்லாமல் இந்திய செயலாளர்கள் மூலம் நாம் சிறுவயதில் இருந்து பெறுவது வரை சேமிப்பு பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் என்பதற்கே என்பது பிற்காலத்தில் உதவும். ஆகிய வள்ளுவர் கூற மாறாம் துறையில் நாம் என்கிற உள்பொருள் பெற்றுவிட்டால் இன்னமும் தானே வந்து தண்ணீர் அணைகள் குளங்கள் ஏரிகள் ஆகியவற்றை கல்வி வைத்து தேவைக்கேற்ற பயன்படுத்துவது போல பணத்தையும் சிறிய சிறுக சேமிப்பு பழகினால் அது நாம் எதிர்கால தேவையை பயன்படும். சேமிப்பு நாம் அவசர ஆபத்துகளையும் உதவும். அது நம் பெற்றோர்களின் சுமைகளை குறைக்கும். உதாரணத்திற்கு மருத்துவ செலவு, மேற்கல்வி செலவு, பள்ளிக்கூடம் வாங்கும் செலவு மற்றும் மேலும் பல உள்ளன. எவ்வளவு நாம் பணத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். மேலும் வெள்ளம் வரும்போது அனுப்பட வேண்டும் என்ற பழமொழி நமக்கு சேமிப்பு பல அவசியத்தை நன்கு பணம் வைத்து காட்டுகின்றன. அது மட்டுமின்றி சிறுவயதிலேயே சேமிப்பு சிறுவயதிலே தொடங்க வேண்டும் என்றார்கள். அதற்காகவே பல வங்கிகள் பிள்ளைகளுக்கு சேமிப்பு பகுதியை திறந்து வைத்திருக்கின்றன. சிறுவயதிலே இப்படிப்பட்ட உணர்வை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சிறுவ சேமிப்போம், சேப்பாய் வாழ்வோம் என கூறி என் உதவியை எல்லாரும் சேமிப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது மகாத்மா காந்தி அவர்களை பற்றி பேசுகிறேன். மகாத்மா காந்தி நம்மளை பேசுகிறார். காந்தி அடிகள் பேசுவதை போராட்டம் காந்தி 1869ஆம் ஆண்டு போர் பண்றேன் என்ற ஊரில் பிறந்தார். காந்தியின் கலம் சொல் காந்தி ஆகும். இந்திய விடுதலை போரை முன்னிலை நடத்தினார். புலிகளையாக பிரியாமை இயக்கம், வெள்ளையனகிரிய தண்டை ஆகிய போன்ற இயக்கங்களை நடத்தினார். சத்தியமாகும் செய்யும் போன்ற கொள்கைகள் அவரது கொள்கைகள். தேச தந்தை மகாத்மாவை போற்றி வாழ்வோம். அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் என கூறி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது வீரபாண்டிய கட்டம் முன்னோர்களை பற்றி பேச வைக்கிறேன். 1798ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி தமிழக சுதந்திர போராட்ட வரலாற்றை பற்றி பேசினார். உடனே நினைவுக்கு வருபவர் வீரபாண்டிய கட்டம். 1798ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி பிறந்தார். பாஞ்சாலக்குறிச்சி தனது 47வது வயதிலே பொறுப்பேற்றார். 1799ஆம் ஆண்டு ஜாக்சன் என்பவர்
பரிசீலிக்க முயன்ற போது போதித்து வெற்றி வீரராக திரும்பினார். கட்டவுமனை என்றென்று போட்டி வந்தார். நன்றி வணக்கம். முன்னீர் என்பவர் திருநெல்வேலி மாவட்ட சங்கரன் கோவிலை ஆட்டத்திற்கு உடன்பட்ட நெருக்கண்டான் சேவலை தலைமையிடமாக கொண்டு ஆண்ட வந்த பழையக்காரன புலிதேவன் படை வீரர் காலம் படை தளபதியாகவும் இருந்தவர். அருந்திரியாய் பிரிவை சார்ந்த முதல் விடுதலை போராட்ட வீரர் ஆவார். 1760 ஆண்டு ஆங்கிலேயர் போரில் ஆங்கிலேய தளபதி கர்னல் ஏரலின் படையின் வெற்றி பெற்றார். நன்றி அனைவருக்கும் வணக்கம். கல்வி உடல் மன வளர்ச்சிகள் நல்லொழுக்கம் தான் அனுப்பின வழக்க உதவும் சமூக அமைப்பாகும் கல்வியாளர்கள் சுற்றின் மணி இளைய தலைமை முறையாக நடத்துவதிலும் சமுதாயத்தில் பங்களிப்பு செய்ய வைத்துள்ளும் கல்வி முக்கிய பங்கு வகிக்கிறது. கல்வி என்பது ஒரு சமூக நிறுவனம் ஆகும். நன்றி. Money, everyone. Education is very important. Education is the key to getting into a good life. Not into my weaker life. Through education, then everyone in society is educated. Make a better world. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அண்ணல் அம்பேத்கர் பற்றி பேசுகிறேன். புதிய இந்தியாவை வடிவமைத்த சிக்கலில் மிக முக்கியமானவர் அண்ணல் அம்பேத்கர் ஆவார். டாக்டர் அம்பேத்கர் 1891 ஆண்டு 14ஆம் தேதி பச்சைமசில் உள்ள அம்பாவாக என்னும் கிராமத்தில் பிறந்தார். டாக்டர் அம்பேத்கர் 1891 ஆண்டு ஏப்ரல் மாதம் கிராமத்தில் பிறந்தார். Good morning to all. I talk about Netaji Subhash Chandra Bose. Netaji Subhash Chandra Bose was a great after fight. He was born on 23 January 1897 in Kadak, Odisha. His father name was Janidar Bose and mother name was Prabhavati Devi. He was as party as well as he has new stand of nationalism. Thank you. வணக்கம். நான் இந்திரா காந்தியை பற்றி பேச வந்தேன். இந்திரா காந்தி இந்தியாவின் 3வது பிரதமர். ஒரு இந்தியாவின் பெண் பிரதமர் ஆவார். அவர் ஜெயலலிதா நேருவின் ஒரு மகள். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி பேசப்படுகிறேன். வைத்து வாழ்ந்தது ஆதான் நானும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற திருக்குறளை போல இந்த உலகின் வாழ்ந்த மனிதர்கள் மக்கள் மனங்களில் என்று நீங்காமல் நிலந்திருப்பார்கள். அந்த வகையில் இந்தியாவின் கனவுகள் தலைச்சிறந்த ஆசிரியர் எளிமையான மனிதர்கள் என்று போன்று செயல்படுவார். ஏபிஜே அப்துல் கலாம் வறுமை குடும்பத்தில் பிறந்தார். மிக பெரிய விஞ்ஞானியாக இருந்தார். இவர் இந்தியாவின் தென்கொரியான ராமேஸ்வரத்தில் பிறந்தார். சிறு வயதிலே தன் ஒரு விஞ்ஞானியாக வர வேண்டும் என்ற கனவை தனக்குள்ளே சுமந்தார். அதற்காக கடினமாக முயற்சியோடு பயணித்தார். சிறந்த எழுத்தாக விளங்கிய இந்தியா 2020 திட்டம், இந்தியா போன்ற நூல்களையும் எழுதியுள்ளார். கஷ்டம் அருமை எழுக்கங்களும் கலவை தந்த பணியாக வென்றிடலாம். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி என்று இந்திய மக்களால் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23, 1897 ஆண்டு பிறந்தார். இருந்ததாக கருதப்படும் நாள் 18 ஆகஸ்ட் 1945 ஆண்டு. 1941 சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பை தொடங்கிய ஆசா இந்தியன் வானொலி சேவையையும் உருவாக்கி விடுதலை தாகத்தை அங்கிருந்த இந்திய மக்களிடம் இதை நாட்டுக்கு என தனி கொடியை உருவாக்கி ஜனகணமன பாடலை தேசிய கீதமாக அறிவித்தார். இவர் தன் இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்களுக்கு என தனி பிரதானம் ஜான்சி ராணி படையை தொடங்கியவர். நன்றி. வணக்கம். சஜனா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சஜனா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் என்னே குடியரசு தின நல்வாழ்த்து. நாம் இன்று 75வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். மக்களாட்சி மலர் தினம் நாம் குடியரசு தினமாக இந்த நலத்தின் தாங்கும் இன்னுயிரை கொடுத்த தியாகிகளின் வீரர்களையும் அனுபவம் வாழ்க தமிழ் சாகிதா. அனைவருக்கும் வணக்கம். நாம் நினைக்கும் வரை பற்றி பேசணும். பிரிவுகள் என்பது நிரந்தரமில்லை. நாம் விளங்கும் நினைவுகள் மட்டுமே சொந்தமில்லை. நாம் இணைந்திருக்கும் வரை கனவுகள் என்றும் களைவதில்லை. நாம் அடையும் வரை வெற்றிகள் என்றும் காணமில்லை, கடினமில்லை. நாம் முயற்சிக்கும் வரை தோல்வி என்பது இல்லை. நாம் வெல்லும் வரை பணம் என்றும் பிரிதில்லை. நம் அடிமை என்றும் ஆகாத வரை உறவுகள் என்றும் மாற்றம் இல்லை. நாம் அடிக்கும் வரை மனிதன் என்றும் சாவதில்லை. நாம் மறக்கும் வரை முயற்சி என்றும் இல்லை. நாம் கிடைக்கும் வரை அனைத்தும் நம்மிடம் இருந்திருக்கும். நாம்
நினைக்கும் வரை நினைத்துக் கொண்டே இருங்கள். இவர்கள் கிடைக்கும் வரை. நன்றி, வணக்கம். பௌசியா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழியின் சிறப்புகள். பழமைக்கும் பழமையை இலக்கிய வளமுடைத்தாய் நீர்ப்பத்தோடு புதுமைக்கு புதுமையை கருத்து செல்வம் நிறைந்த என்றும் எல்லாமே பொலிவுடன் விளங்குவது நமது தமிழ் மொழியாகும். உயர்தானி செம்மொழி தமிழுக்கு உலகிலேயே மொழிக்கென முதலாக தோற்றுவிக்கப்பட்ட தமிழ் சங்கமே. இந்திய அரசின் சாசனத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகள் 14 மட்டுமே. அவற்றில் தமிழ் ஒன்று மட்டுமல்லாத உலகம் முழுவதும் தமிழ் மொழி சிறந்தது விலகியுள்ளது. தமிழ் மொழி தனித்து இயக்கக்கூடிய மொழியாகும். எளிமையின் சிறப்புகள். தமிழ் மொழியானது எழுதவும் படிக்கவும் பேசவும் மிகவும் எளிதானது. இதனாலேயே தமிழ் மொழியான இனிய தமிழ் என்பதோடு எளிய கூறப்படுகிறது. இச்சிறப்பை நன்றி, வணக்கம். 76வது குடியரசு தின விழாவில் ஒரு சிறப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய 58 பசங்களும் பேசினாங்க. இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு பேசினாங்க. இதுவரைக்கும் நம்ம அந்த மாதிரி செஞ்சதே கிடையாது. அதே போல இந்த தடவை யாருமே திக்கவோ எடுக்கவோ ஒண்ணுமே செய்யல. எல்லாமே அழகோ இல்லை. நான் முதலே நாங்கள் போன தடவை அனுபவம், இந்த தடவை அதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சோம். அதே போல எந்த பிள்ளைகளுமே செய்யல. இந்த பாராட்டுக்கு உரியதே நாங்க இல்லை, நீங்க தான். பெற்றோர்கள் தான் முழு பொறுப்பு இருக்கு. ஏன்னா நீங்க இல்லைன்னா இந்த இது நடந்திருக்கவே செய்யாது. ஏன்னா இவ்வளவு அழகா பேசுறது எனக்கே குறிப்பா தான் இருக்கு. அந்த நிகழ்ச்சியை நடத்துனது நீங்க தான். உங்களுக்காண்டி நான் கைத்திட்டீங்க. நன்றி, வணக்கம். Jingle bell, jingle all the way. Santa Claus coming. மண்டை மறைக்குது. உட்கார் பாப்பா, உட்கார். அச்சம் நண்பர் இல்லையே, உச்சி மீது வானிரண்டு வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்ச நண்பர் இல்லையே, குச்சமாக எண்ணி நம்மை தூரும் செய்ய போதிலும் அச்சமில்லை அச்ச நண்பர் இல்லையே, வாங்கி நன்றி, வணக்கம். மாறுக்குள்ள யாரு நம்பரவானே சொன்னாங்க, நல்லா படிக்க சொன்னாங்க, நல்லா படிப்பேன், நாட்டுக்காக உழைப்பேன். நன்றி, வணக்கம்.
சொல்லிட்டு இந்த இதெல்லாம் அந்த பாப்பா செஞ்சுது. இந்த தருணத்தில் நான் அதை சொல்லலைன்னா நமக்கு அது நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பாக அந்த பாப்பாவுக்கு நல்ல கைத்தட்டலாமே. சரி பாப்பா, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்தோடு எல்லாம் எழுதிவிட்ட போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்ச கொண்ட பொருள் எல்லாம் இழந்துவிட்ட போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே லட்சை வாயிலே குடர்ந்து நண்பரூட்டு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்ச மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே எளிமை வேண்டும், இறைவு நல்லது வேண்டும், ஏங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனவு மேம்பட வேண்டும், கைவசமானது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை காரியத்தில் விருதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை எஞ்சிட வேண்டும். நன்றி, வணக்கம். ஒர்க் பண்ணக்கூடிய அனைவருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி.